ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் தான் மக்களே. இதே நான்வெஜ்ஜு சமைச்சு போர் அடிச்சு போச்சு, அதனால் நீங்கள் சாம்பார் தான். சாம்பார் வந்து குக்கரில் வைக்கிறத விட நம்ம வதக்கி வைப்போம்ல, அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து குக்கரில் வந்து பருப்பு எல்லாத்தையும் அவிய போட்டுடலாம். நம்மளுக்கு அவிய போட்டுட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியாகிடும். அதுக்கு வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சமாட்டு. நான் வழக்கமாக அந்த அளவு அதெல்லாம் இது பண்ண மாட்டேன். எனக்கு எவ்வளோ தெரியுதோ, நம்மளுக்கு இவ்வளோ போட்டால் இவ்வளோ பத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு நான் எடுத்துப்பேன். துவரம்பருப்பு, இது சிறு பருப்பு தான் ஒரு கணக்கு, ஒரு குத்து மதிப்பாக நான் போடுவேன். எனக்கு தெரியும் மக்களே, இவ்வளோ போட்டால் இவ்வளோ இந்த குழம்புக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்கும். உப்புமே கரெக்டாக அந்த ஒருக்கா போடுறது கரெக்டாக இருக்கும். முன்ன பின்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கூட நான் போட்டுப்பேன். அதனால் நான் எனக்கு குத்து மதிப்பாக போட்டிருக்கேன். அந்த 200 கிராம் 100 கிராம்னா உங்களுக்கு தெளிவாக வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு ஏற்றாப்புல சொல்கிறேன். நான் காயெல்லாம் எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்காய் சாம்பார் குழம்பு தான். நிறைய முருங்கைக்காய் வச்சு கொஞ்சமாக காயெல்லாம் போட்டு அது செய்ய போகிறோம். இது வந்து வாழைக்காய்னா 2 வாழைக்காய் தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக போகுது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வாழைக்காய் பொரியல் வச்சுட்டு முருங்கைக்காய் வச்சு சாம்பார் வச்சுன்னு இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க மக்களே. அலசிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம குக்கரில் அவிய போட்டால் ஒரு பக்கம் அவிஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம காய வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பருப்பு எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு அவிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த பருப்பு வந்து வெளியே நம்ம குக்கரில் வைக்கிறதுனால சிந்தும். அதனால் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. இதை மூடி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் இது வந்து நம்மளுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் வேகிற நேரத்தில் நம்ம காய்கள் எல்லாத்தையும் வெட்டிடலாம். காயை வெட்டி வந்து நம்ம இதில் இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அதில் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எந்த காயுமே கருக்காகாமல் அப்படி நீட்டாக இருக்கும். உடனே செய்ய போகிற மக்களே, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் நீட்டை வாக்கில் வெட்டுவாங்க, சதுர வாக்கில். சாம்பாருக்கெலாம் இப்படி வெட்டினா மக்களே நல்லாயிருக்கும், சதுர வாக்கில் வெட்டும்போது. இதை வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. காய் எல்லாமே காலியாக போகுது. கொஞ்சம் இந்த காயுமே கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி அமுங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கிற காயெல்லாம் இன்றைக்கி சாம்பார் வச்சு நம்ம காலி பண்ணலாம். கேரட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பையன் சும்மாவே கேரட் எடுத்து சாப்பிட்ருவோம் மக்களே. அப்புறம் பீன்ஸ் வந்து நான் அதிகமாக எடுக்கலை, ஏன்னா வந்து முருங்கைக்காய் அதிகமாக போடுறதுனால பீன்ஸை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பீன்ஸு ஒரு 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் வெட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்குமே மாங்காய் போட்டேன். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்தது. சிலதில் மாங்காய் வந்து தொலியை வந்து சாப்பிட முடியாது, ஆனால் இந்த மாங்காய் நல்லாயிருக்கு. தொலியோடையே சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. மாங்காய் வந்து நம்ம போடுறதுனால கொஞ்சம் புளி வந்து கம்மி பண்ணிக்கலாம். போதும் மக்களே, இவ்வளோ மாங்காய். இன்னும் சாம்பாருக்கு ரொம்ப மாங்காய் போடணும்னா
ஆல்ரெடி நான் வந்து முருங்கைக்காவை கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை 2 கீரி போட்டுக்கலாம். நடுவில் கீரி போட்டுக்கோங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அவிஞ்சிரும். முருங்கைக்காய் சாம்பார் இருக்கிறதுனால முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் இது பாதி முருங்கைக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம காயெல்லாம் இப்போ வெட்டியாச்சு. உருளைக்கிழங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு போடலை, இதுவே அதிகம்தான். இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கம் வந்து குட்டி குட்டியாக வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாழைக்காய் கூட்டு தான் வைக்க போகிறோம். வாழைக்காய் பொரியல் மக்களே, கூட்டில் பொரியல். வாழைக்காவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக போகிற ஸ்டேஜ் தான். கட்டிட்டு நம்ம அலசிக்கலாம். வாழைக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க மக்களே. நான் முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பாக்ஸ்லேயே அப்படியே போட்டு வச்சுக்கிட்டேன். ரெண்டு வாழைக்காய் இருக்கிறதுனால கூட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு மக்களே. இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். முருங்கைக்காவும் நம்மளுக்கு போதும், அப்புறம் இதுவும் போதும். அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வதக்கணும். சாம்பாருக்கு வதக்கி செய்கிறதுனால நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி ஒரு மாதிரி ஆகிட்டு மக்களே, வேறு தக்காளி எடுத்துக்கலாம்.